சினிமா உருவான வரலாறு மிக சுவாரஸ்யமானது. பல கட்டங்களை கடந்து வந்தது. அது ஏற்படுத்திய தாக்கம், அது மக்களிடையே ஏற்படுத்திய விழிப்புணர்வு, அது மக்களிடையே கொண்டு வந்த பல விஷயங்கள் உண்டு. எனவே காளிதாஸ் முதல் காதல் கோட்டை வரை சினிமாவின் பல அற்புதங்களை நாம் இந்த தொடரில் பார்க்க இருக்கின்றோம். தமிழ் சினிமாவின் முதல் சமூக படம் மேனகா. முத்தக்காட்சிகளுக்கு பெயர் போன படம். அது மட்டுமல்ல, கதாநாயகி முத்தம் கொடுக்கக்கூடாது என்று சொல்ல வலுக்கட்டாயமாக கதாநாயகன் முத்தம் கொடுக்க அதற்காக பெரிய சர்ச்சை நடந்து இந்த படம் கோர்ட்டு வரை போக இருந்து படத்தை தடை செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு போனது. சரி, இந்த படம்தான் மேனகா படத்தின் மூலமாகத்தான் கலைவாணர் NS கிருஷ்ணன் அறிமுகமானார், சினிமாவுக்கு வந்தார். அவர் மட்டுமல்ல, சகஸ்ரநாமம், TK சண்முகம், KR ராமசாமி, TN சிவதனு போன்றவர்களும் மேனகா படத்தின் மூலமாகத்தான் சினிமாவுக்குள் வந்தார்கள். மும்பையில் தயாரிக்கப்பட்ட மேனகா 1935 வெளியானது. TK ருக்மணி, MS விஜயால், TA மதுரம், NS கிருஷ்ணன், TKS சகோதரர்கள் முதலியோர் நடித்த படம் இது. அகில இந்திய அளவில் நடிகராகவும் டைரக்டராகவும் விளங்கிய ராஜா சாண்டோதான் இந்த படத்தின் டைரக்டர். பெண்கள் சினிமாவில் நடிக்க வருவது ஒழுக்கக்கேடான விஷயம் என்று சமுதாயம் கருதிய காலகட்டம் அது. எனவே தமிழ் சினிமாவில் பெண்கள், அசலான பெண்கள் நடிக்க வருவது மிக அரிதாக இருந்தது. அதை மீறி நடிக்க வந்தவர்கள்தான் MS விஜயால், ருக்மணி இவர்கள் எல்லாம். மேனகா படத்தில் மனைவியாக நடித்த KT ருக்மணிக்கு TK சண்முகம் எக்கச்சக்கமாக முத்தமிட வேண்டும் என்று டைரக்டர் ராஜா சாண்டோ சொல்லிவிட்டார். ஆனால் அவரோ நடுங்கிக் கொண்டிருந்தார், கூச்சப்பட்டார். நான் சரி, அந்த நடிகை சம்மதிக்க வேண்டுமே என்று தயங்கிக் கொண்டிருந்தார். அப்போது டைரக்டருக்கு கோபம் வந்து விட்டது. பட தயாரிப்பாளரை இயக்குனர் கூப்பிட்டு, என்னப்பா இந்த பயல் சுத்த பேடி பையனா இருக்கானே, சொந்த பொண்டாட்டிக்கிட்டே இப்படி கூச்சப்படுகிறானே, அப்புறம் இன்னொருத்தன் மனைவியான மேனகாவை எப்படி பலாத்காரம் பண்ண போகிறான் என்று கதைப்படி செய்ய வேண்டிய சீனை சொல்லி கோபப்பட்டார் டைரக்டர். MS விஜயால் என்கின்ற அந்த நடிகையை அந்த கதைப்படி இவர், அதாவது TK சண்முகம், அவரை தூக்கி கொண்டு வர வேண்டும். ஆனால் இவரோ தயங்கிக் கொண்டிருந்தார். அவரோ என்னை தொடக்கூடாது, தோளில் தூக்கக்கூடாது என்று அடம் பிடித்தார் அந்த நடிகை. அம்மா, இது சினிமா, இதில் ஒன்றும் ஆபாசம் ஒன்றும் இல்லை. உன்னை தூக்கி கொண்டு போவதால் ஒன்றும் அவன் கைதான் தொடுகிறது, வேறு ஒன்றும் பண்ண மாட்டான் என்று சொல்லி கிள்ளி ஒரு வழியாக அவரை தோளில் தூக்கி கொண்டு செல்வார். அதற்கு பிறகு அவரை பலாத்காரம் செய்வது போல காட்சி. அதாவது MS விஜயால் என்கின்ற நடிகையை TK சண்முகம் முத்தம் கொடுக்க வேண்டும். நடிகையோ என்னை தொடக்கூடாது, என்னை தூக்கி கொண்டு செல்லக்கூடாது என்று அடம் பிடித்த அந்த நடிகை முத்தம் கொடுக்க மட்டும் எப்படி சம்மதிப்பார்? அவரும் அடம் பிடிக்க ஆரம்பித்தார். முத்தமெல்லாம் முடியாது, அதெல்லாம் முத்த காட்சியை பற்றி நீங்கள் என்னிடம் அனுமதி பெறவில்லை, எனவே நான் முத்த காட்சியில் நடிக்க மாட்டேன், முத்தம் கொடுக்கக்கூடாது, அப்படி மீறினால் அவ்வளவுதான் என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். டைரக்டர் பார்த்தார், அவளுக்கு சம்பளம் 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்கிறோம், என்ன நீ இப்படியே விட்டா முடியுமா, நடிக்கும்போது பச்சக்குன்னு முத்தம் கொடுத்துரு என்று டைரக்டர் சொல்லிவிட்டார். அதே போல அந்த நடிகையோடு நடித்து கொண்டிருக்கும் போதே வேகமாக சென்று ஹீரோ முத்தம் கொடுத்து விட்டார். அப்போது ஹீரோ TK சண்முகம் விஜயால், MS விஜயாலுக்கு காட்சியின்படி நடந்து கொண்டிருக்கும் போது டமால் என்று முத்தம் கொடுத்து விட்டார். அவ்வளவுதான். அந்த நடிகை MS விஜயால் என்கின்ற அந்த நடிகை கத்தி சட்டம் போட ஆரம்பித்து விட்டார். அவருடைய கணவரும் வந்து விட்டார். என்ன நடந்தது என்றால், எனக்கு அனுமதி கேட்காமலே எனக்கு முத்தம் கொடுத்து விட்டார்கள், அதை காட்சிப்படி எடுத்து விட்டார்கள் படத்தில் என்று அவர் சத்தம் போட, அந்த முத்த காட்சியை நீக்க வேண்டும், இல்லை என்றால் தொலைத்து விடுவேன் என்று சொல்லி அவருடைய கணவர் அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு சென்று விட்டார். பிறகு என்ன, அதாவது என்னுடைய மனைவியின் சம்மதம் இல்லாமல் நீங்கள் முத்தம் கொடுத்து அதை படமாகவும் எடுத்து விட்டீர்கள், அந்த காட்சியை நீக்கினால்தான் மேற்படி அந்த படத்தை வெளியிட அனுமதிப்பேன், இல்லை என்றால் கோர்ட்டுக்கு போவேன் என்று MS விஜயால் அவர்களின் கணவரும் அவரும் 2 பேரும் சத்தம் போட, பிறகு பல வகையில் சமாதானம் பண்ணி பார்த்தால் டைரக்டர், முடியவில்லை. சரி, அந்த காட்சியை நான் நீக்கி விடுகிறேன் என்று சொல்லி
இருவரும் அப்போது முத்தம் கொடுப்பது போல அவர் அந்த காட்சியை வைத்து நீக்கிவிட்டார். ஒரு வழியாக மேனகா என்கின்ற படம் வெளியானது. பல பேர் அறிமுகமாக காரணமாக இருந்த திரைப்படம் மேனகா. அதாவது NS கிருஷ்ணன் என்கின்ற நடிகரும் TA மதுரம் என்கிற நடிகையும் KR ராமசாமி என்கின்ற அற்புதமான நடிகர்கள் இந்த மேனகா படத்தின் மூலமாக தான் அறிமுகமானார்கள். தமிழின் முதல் சமூக படம் மேனகா அன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இது நாடகமாகவும் TKS சகோதரர்கள் இந்த நாடகமும் போட்டிருக்கின்றார்கள். தமிழ் சினிமாவின் முதல் சமூக படம், மாற்றத்தை ஏற்படுத்திய படம் மேனகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.